தாவேக எம்எல்ஏக்கள் அனைவரையும் சென்னையில் தங்க வைக்க கட்சி தலைமை ஏற்பாடு செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. பதவியேற்பு விழா நடக்கும் வரை அவர்கள் சென்னையிலேயே தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. ஜெர்ரி, வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய அறிவுறுத்தலின்படி தாவேகாவில் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் பதவியேற்கும் வரை சென்னையிலே தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாமல்லபுரத்தில் 4.5 ஷெரட்டன் விடுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. முதல்வராக பதவியேற்க விஜய் திட்டமிட்டு வரும் நிலையில் அவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சென்னையில் அவர்களுக்கு வீடு இருந்தால் தங்களது வீட்டுக்கு செல்லலாம் என்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பதவியேற்கும் வரை சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் தங்கவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தாவேகா நிகழ்ச்சிகளில் வழக்கமாக பாதுகாப்பு அளித்து வரும் பவுன்சர்கள் தற்பொழுது மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். முன்னதாகவே நியூஸ் தமிழ்ல பிரத்யேகமாக அந்த செய்தியை நாம் வெளியிட்டிருந்தோம். குதிரை பேரத்தை தவிர்ப்பதற்காக நட்சத்திர விடுதி தேடுவதாக நாம் 3 தினங்களுக்கு முன்பாகவே நாம் செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் அந்த தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை நடைபெற்றிருக்கிறது. அந்த நட்சத்திர விடுதியில ஒட்டுமொத்தமாக 75க்கும் மேற்பட்ட தங்கும் அறைகள் இருக்கிறது. அந்த அறைகள்ல 4ஆம் தேதியிலிருந்து எங்களுக்கு வாடகைக்கு வேண்டும் என்று ஒட்டுமொத்த நட்சத்திர விடுதியும் வேண்டும் என்று தாவேகா தரப்பிலிருந்து கேட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த குறிப்பிட்ட தேதியில ஏற்கனவே சிலர் அங்க தங்கியிருப்பதனால ஒட்டுமொத்த விடுதியும் வாடகைக்கு அளிக்க முடியாது என்று கூறப்பட்டதாகவும் அதில் சில சுணக்கங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது அங்கே பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சென்னையை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல்கள் இருக்கிறது. அவங்களுக்கு விருப்பப்பட்டு தங்கிக் கொள்ளலாம் என்றும் கூறப்படக்கூடிய சூழ்நிலை முதன்மையான உறுப்பினர்கள் தங்குவதற்காக நட்சத்திர விடுதியை தயார் நிலையில் வைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அதற்கு பாதுகாப்பு பணிக்காக பவுன்சர்களுடைய பாதுகாப்பு வட்டத்தில் தற்பொழுது நட்சத்திர விடுதி வந்திருக்கிறது. மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய 4.5 ஷெரட்டன் விடுதியில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற பிறகு அங்கு தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. விஜய் தலைமையில வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆட்சி அமைப்பு மற்றும் பிற கட்சிகளிடம் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் அவர்களிடம் பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக ஆலோசனையில் ஈடுபடலாம் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகுதான் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரம் நட்சத்திர விடுதியில தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல கடந்த காலகட்டங்களில் கூவத்தூர் ரெசார்ட் அரசியலை பார்த்திருக்கும். குதிரை பேரம் வட மாநிலங்கள்ல பல்வேறு கட்சிகளில் குதிரை பேரம் நடந்திருக்கிறது. அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே முன்னெச்சரிக்கையாக ஆட்சி அமைப்பதற்கு வரையும் இவர்களெல்லாம் தங்க வைப்பதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. காரணம், தமிழக வெற்றிக் கழகம் அறுதி பெரும்பான்மையில வெற்றி பெற முடியாத ஒரு சூழல்ல வெறும் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே பிற கட்சி உதவியோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். அதற்கான வேலைகள், அதற்கான திட்டமிடல் மற்றும் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது அவர்களை நட்சத்திர விடுதியில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.